தன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் நகர்வுகள் எல்லாத்தையும் கவனிக்கக்கூடிய ஒரு பார்வையாளராக மட்டுமே தான் திரு எடப்பாடி பழனிசாமினால இருக்க முடியுதா? எல்லாமே கையை விட்டு மீறி போயிடுச்சா? இல்லை, அவருடைய செயல்பாடுகள் வெளியே தெரியாது. ஆனால் எல்லாருமே இங்கே ஒருமித்து பேசுறது என்னது, எடப்பாடியார் எல்லா விஷயத்திலையுமே மிகப்பெரிய ஆளுமை தன்மை உடையவர்ன்றது எல்லாருமே ஏற்றுக்கிற விஷயம். அப்போ அவர் வெறும் பார்வையாளராக இருக்க மாட்டார், இல்லைன்னா வெறும் பேச்சாளராகவும் இருக்க மாட்டார். அதாவது அமித்ஷாவை போய் பார்த்தார். நீங்கள் நான் சொன்னது செங்கோட்டையனுக்கும் அமித்ஷா இந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் யதார்த்தமாக 10 நாள் கெடுன்னு சொன்னாங்க. 16வது நாளோ 12வது நாளோ போய் பார்த்தார். பார்த்துட்டு வந்தார். வந்த பிறகு முறைப்படி என்னாச்சு, நேற்று நயினார் நாகேந்திரன் மோடி யுவா ரன் சேலத்தில் நடந்துச்சு. 75வது பிறந்தநாள் விழா மோடியோடைய மாரத்தான். ஆமாம், மாரத்தான் போட்டி. அதில் கலந்துட்டு நேராக போய் எங்கே போகிறாரு, எடப்பாடியார் வீட்டுக்கு போகிறாரு. கூட யார் போகிறா, அரவிந்த் மேனன் தமிழ்நாடு பொறுப்பாளர் கூட போகிறார். போயிட்டு அங்கே பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க, 1 மணி நேரம் என்ன பேசுனாங்க அப்படின்னா, நம்மளுக்கு கசிஞ்ச செய்திகள் என்ன அப்படின்னா, தேமுதிகவை பாட்டாளி மக்கள் கட்சியை தென் மாவட்டங்களில் ஓரளவுக்கு ஆதிக்கம் செலுத்துகிற புதிய தமிழகம் கட்சியை இவர்களை எப்படி கூட்டணியில் கொண்டு வருது இந்த விஷயம். அடுத்தது என்னன்னா, அக்டோபர் 1ஆம் தேதி மதுரையில் பிஜேபி சார்பாக தமிழக பாஜக சார்பாக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பிரச்சார பயணத்தை துவக்கிறார். இதை துவக்கி வைக்க தமிழ்நாட்டில் அந்த கூட்டணியின் தலைவராக இருக்கிற அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு விடுக்கிறார். அவரும் அந்த அழைப்பை உடனே ஏற்றுக்கிறார். 2வது. 3வது, அதாவது அதிமுக திமுக ஒருங்கிணைந்த ஒரு குழு அமைக்கணும். எப்படின்னா, புதிய கட்சிகள் கூட பேச்சுவார்த்தை நடத்தி அதிமுக பாஜக சேர்ந்து ஒரு குழு அமைக்கணும். அந்த குழுவை அமைக்கிறதுக்கு யாருன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து அமைக்கணும். நயினார் நாகேந்திரன் அவர்களும் திரு எடப்பாடியார் சேர்ந்து ஒரு குழு அமைத்து அந்த குழு புதிய கட்சிகளை சேர்க்கிறது எப்படி அப்படின்றதுக்காக யார சொன்னீங்க, கிருஷ்ணசாமி சொன்னீங்க. ஆமா, புதிய தமிழகம், தேமுதிக சொன்னீங்க, பாட்டாளி மக்கள். ஆமா, இதெல்லாம் ஏற்கனவே அடித்தளம் ஸ்ட்ராங்கா இருந்து மேல கட்டி எழுப்பக்கூடிய கோபுரங்களாக இந்த கட்சிகள் இருக்கிற போது பார்க்கும்போது பெர்செப்ஷன் அடிப்படையில் வலுவான கூட்டணின்னு தெரியும். நாம இப்ப பேசுறோம்ல, திரு அண்ணாமலை, திரு தினகரன்கிற சேதாரத்தை என்ன பண்ண போறீங்க? அந்த சேதாரம் ஓட்டையை போட்டு வெளியே போயிட்டு இருக்குல்ல, அந்த சேதாரத்தை எப்படி, அது ஓட்டை தான், அதை அடைச்சாதானே நீங்க எவ்வளவு வேணாலும் மேல எழுப்பலாம். அந்த ஓட்டையை அடைக்காம என்ன பண்ண? நான் சொல்றேன் அதுதான். என்னன்னா, இப்ப அடுத்து என்னன்னா, திமுகவுக்கு எதிரான போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை ஒருங்கிணைத்து கொண்டு போவது எப்படி, இந்த அம்சங்கள் எல்லாம் பேசுனதுன்னு வெளியே வந்துச்சு. இப்போ என்னன்னு நீங்க சொன்ன மாதிரி டிடிவியோ ஓபிஎஸ்ஓ அண்ணாமலையோ இப்போ 2-3 நாளா பேசு பொருளா இல்லை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, டிடிவியும் அண்ணாமலையும் நம்ம பெருசாக ஒப்பிடவே கூடாது. டிடிவின்றது ஒரு கட்சியை வச்சிருக்காரு அவர். அண்ணாமலை ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர், முன்னாள் மாநில தலைவர். ஆமா, முன்னாள் மாநில தலைவர். அந்த பதவி மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய பதவி. எந்த பதவினாலும் அவர் கொடுக்கலாம், எந்த பதவினாலும் அவர்கிட்ட எடுக்கலாம். அது ஒரு நிர்வாகத்தன்மை. அந்த கட்சிக்கு தலைவர் இன்றைக்கு மோடி, நாளைக்கு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா வாஜ்பாய் இந்த வார்த்தைகளுக்கோ, திரு மோடியின் வார்த்தைகளுக்கோ, திரு அமித்ஷாவுடைய வார்த்தைகளுக்கோ திரு அண்ணாமலை கட்டுப்பட்டவராக இருந்தால் திரு தினகரனை போய் சந்திக்க மாட்டார். தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் சந்திச்சு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அழைப்பேன் அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்க மாட்டார். அந்த எல்லையெல்லாம் அவர் கடந்து தான் அவர் பேசுறாரு. நீங்க கொங்கு மண்டலத்துல மட்டும் 48 தொகுதிகளுக்கு மேல திரு எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிருக்கார். 75 தொகுதிகள் ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா 48 தொகுதிகள் மேல கொங்கு மண்டலத்துல மட்டும் அவர் ஜெயிச்சிருக்கிறார். அந்த பகுதியில பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு திரு அண்ணாமலை, டெல்டா தென் மாவட்டங்கள்ல பாதிப்பை ஏற்படுத்த டிடிவி தினகரன், ஓபிஎஸ்னா கூட்டணி எப்படி பலமா இருக்கும், வலுவா? நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பிஜேபியை தோற்கடிக்கிறதுக்கு அண்ணாமலை, இபிஎஸ்ஐ தோற்கடிக்கிறது சார், இபிஎஸ்ஐ தோற்கடிக்க தினகரன், பிஜேபி தோற்கடிக்கிறதா 2 பேரோட இலக்கு. நீங்க சொன்னது என்னது, அங்க பிஜேபியை தான் அவர் வளர்த்து எடுத்தாரு. எங்க அண்ணாமலை நீங்க சொல்ற பகுதியில ஏடிஎம்கே வளர்த்து எடுத்தாரு. அப்ப அவரு அந்த அதுக்கு பேச்சை கேட்கலன்னா பிஜேபியை தோற்கடிக்க முயற்சி பண்றாரு. ஏற்கனவே பெற்ற இடங்களை அதிமுக இழந்தாலும் என்ன சொல்றது, பிஜேபியை தோற்கடிக்கத்தானே முயற்சி பண்றாரு அப்படின்றதானே இப்போ உங்க வாக்கு மூலமே வருது. இப்ப டிடிவி எடப்பாடியை தோற்கடிக்க முயற்சி பண்றாருன்னா அதுல நீங்க நியாயத்தை சொல்லலாம். அங்க கட்சியில இருந்து வெளியேற்றப்பட்டவர் கட்சியை விட்டு நீக்க போது இல்ல பிஜேபினால தனக்கு பெருசா ஒன்னும் லாபம் இல்லைன்னா
அந்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துருவார் தானே திரு அண்ணாமலை? தனிக்கட்சி தொடங்க போறாருங்கன்னா அந்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துருவார் தானே? பிஜேபியை பலவீனப்படுத்துற வேலையும் செய்யல. இன்னொரு பக்கம் வந்து பிஜேபி எனக்கு வந்து குறிச்சு கொடுத்த எடப்பாடியார நான் முதலமைச்சராக்குவேன்றாரு. அது அமித்ஷா பேச்சு கேட்கிறாரு. மேம்போக்கான பேச்சு நாங்கல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். என்னன்னா அந்த சலனத்துல அவர் இருக்காரு. அத நம்புறீங்க நீங்க? இல்ல திரு அண்ணாமலை அப்படி சொல்றத நம்புறீங்கல்ல நீங்க? அதுதான் நான் சொல்றேன், சலனத்துல இருக்காருன்னு சொல்றேன். அதாவது அவர் வந்து எல்லாருமே அவர் பேச்சை எல்லாரும் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறாரு. அப்படி யாரும் நம்ப மாட்டார்கள். அவருடைய பேச்சு இன்னைக்கு வரைக்கும், என்றைக்கு அதிமுகவோட கூட்டணி வந்துச்சோ அன்றையிலிருந்து அவர் பேச்சு சந்தேகத்திற்கிடமாக தான் இருக்கிறது. முதல் அவர்கிட்ட நிருபர் கேட்கும் போது அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருக்காரு, நயினாரும் கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருக்காருன்னு சொன்ன உடனே அவர் சொன்னா, கூட்டணி கீட்டணி நான் பிஜேபி ஆட்சின்னு சொல்லின்னு இருக்கேன். அடுத்து என்ன சொன்னாரு, இதுல வந்து எனக்கு வந்து பெருசா ஏற்புடையது இல்லைங்க, நான் வந்து ஏதோ அவங்க சொல்றாங்க அதுக்காக நான் ஒத்துழைக்கிறேன் அவ்வளவுதான் அப்படின்னு. இந்த மாதிரி வந்து ஒரு முன்னாள் மாநில தலைவர் இந்த மாதிரி ஒரு தேசிய கட்சியில பேசுறது எடுபடுமா? நிச்சயமாக கேள்விக்குறிதான். அடுத்தது மாநில தலைவர் இருக்காரு. இவர் மாநில தலைவரா இருக்கும்போது மற்றவங்க இவரை முந்திட்டு பேசினா இவருக்கு எவ்வளவு அதிருப்தியும் வலியும் வேதனையும் வருமோ, அதே போலதான் இன்னொரு மாநில தலைவருக்கு வரும். இவர் எல்லா விஷயத்தையும் பேசும்போது சொல்றாரு என்னன்னு, ஏங்க நான் கடைக்கோடி தொண்டனுங்க, நான் கடைக்கோடி தொண்டனுங்க. இப்போ தொண்டர் எப்படி பேச்சுவார்த்தைக்கு போனார்? ஓகே திரு ரவீந்திரன், திரு அமித்ஷாவை பொருட்படுத்த மாட்டார் திரு அண்ணாமலை, திரு நயினாரை பொருட்படுத்த மாட்டார் திரு அண்ணாமலை, தமிழ்நாட்டில் கூட்டணி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமியை பொருட்படுத்த மாட்டார் அப்படின்னா இது என்ன மாதிரியான அரசியல் அணுகுமுறை? இது ஓவர் நைட்ல இதுக்குள்ள விடை தெரியாது. நிறைய மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ் இருக்கு, சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. ஒரு 6 மாச காலத்துக்குள்ளதான் இதுக்குள்ள விடை நமக்கு கிடைக்கும். இப்போ பொன்வில்சன் சொன்னதுல ஒரு விஷயத்தை நான் ஏத்துக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணி ஒற்றுமைக்கான செயல்படணுங்கிறத ஏற்றுக்கிட்டு அந்த பேட்டிலையும் அதை சொல்லியிருக்கிறாரு. அது கோட்டீஸ்வரன் கருத்துல இருந்து மாறுபட்டு இருக்கக்கூடிய பொன்வில்சன் கருத்தை நான் என்டால்ஸ் பண்ணேன். ஏன்னா அவர் அதை தான் சொல்றாரு. மீண்டும் என்னையும் பிஜேபியும் பிரிக்க முடியாதுங்கிறார். என்னையும் பிஜேபியும் யாராலையும் பிரிக்க முடியாதுங்கிறார். சதி நடக்குதுன்னு யாரோ சதி பண்ணி பிரிக்க முடியாதுன்னார். இதே பாஜக கிட்ட கதவு திறந்திருக்கு, காத்து வரட்டும், ஜன்னல் திறந்திருக்குலாம் சொல்லும்போது வந்து பாஜக கூட கூட்டணியே கிடையாது, என்னைக்கும் கிடையாதுன்னு சொன்னவர் அவர் சூழ்நிலைக்கு தக்கன கிவன் சிச்சுவேஷன்ல அவருக்கு எது லாபங்கிறதுல பாஜக கூட்டணிக்கு வந்திருக்கிறாரு. நான் நன்றி உணர்வோட பாஜகவுக்கு இருப்பேன்னு சொல்றாரு. 24 மோடி பிரதமருங்கிறதுக்கே அவர் இருக்கல. ஏன்னா அன்னைக்கு அவரோட கணக்கு அது. இன்னைக்கு அவர் இந்த கணக்கை போட்டு இருக்கிறாருன்னா இதுல எடப்பாடியும் வந்து பாஜக பைண்டிங்னு இருக்கிறாரு. அதனாலதான் 4 நாளைக்கு முன்னாடி சீமான் சொன்னாரு, ஸ்டாலின் வர்சஸ் சீமான் வந்துரும், என்ன சிஎம் கேண்டிடேட்டா ப்ரமோட் பண்ண போறாங்க. அது அண்ணாமலை தலைவராக இருக்கும் போதே நீங்க கலந்துட்டு ஒரு நிகழ்ச்சியிலே சீமானை ப்ரமோட் பண்ணி தான் பேசினாரு. இப்பவும் அதான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இதனாலதான் எடப்பாடி இங்க வந்திருக்கிறாருங்கிறதுல எடப்பாடி கம்பல்ஷன்ல வந்திருக்கிறாருங்கிற ஒரு இதை தெரியப்படுத்துறாங்க. சோ இந்த கம்பல்ஷன் எடப்பாடிக்கு எந்த அளவுக்கு அவரு தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல இதெல்லாம் வந்து திரு அமித்ஷா சொல்லி போய் திரு அண்ணாமலை பார்த்தார் அப்படின்னு வச்சு பேசுற ஃபேக்ட் நீங்க சொல்றதெல்லாம் இல்ல அமித்ஷா சொல்லி எடப்பாடி பழனிசாமியை கைக்குள்ள கொண்டு வரதுக்கோ இல்ல அழுத்தம் கொடுத்து தொகுதிகளை பெறுவதற்கு திரு அண்ணாமலையை அமித்ஷா பயன்படுத்துகிறார். எடப்பாடி பழனிசாமி டேக்கன் ஃபார் கிராண்டட் என்னைக்கும் நினைக்க மாட்டேன், இன்னைக்கும் நினைக்கல. பட் பாஜகவுக்குள்ள எப்படி 2021 சத்ரியன் குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, இல கணேசன்ஜி போன்ற தியாக வரலாறு கொண்ட மிகப்பெரிய ஆட்களை மீறி மோடி நன்மைக்காக ப்ரோ மோடியா நாங்க சொன்னதை எடுத்துட்டு அவங்கள சினப் பண்ணாரோ மோடி. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு 26லயும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு டீம் அதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டு இருக்குது. 6 மாசத்துக்கு போறதான் எல்லாமே தெரிய வரும். மோடிக்கு எது நன்மையோ அதுதான் ஃபைனலா பிரிவேல் ஆகும். திரு பிரியன், திரு அண்ணாமலை, திரு தினகரன், இந்த காம்போ திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பாதிப்பு தானா? கண்டிப்பா. அதாவது 21 தேர்தலே 20 தொகுதி விட்டுட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். நம்ம தினகரனால மட்டும். ஆமா, அவர் கூட்டணிக்கு போகாத தினகரன் மட்டுமே 20 தொகுதியில டேமேஜ் பண்ணிருக்காரு. ஏடிஎம்கே கொங்குல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஏடிஎம்கே ஆமா, கொங்குல வந்து நீங்க சொன்ன மாதிரி கூட்டணியோடு சேர்த்து 48 இடங்கள் வாங்கினாங்க. 75 இடத்துல 48 இடம் கூட்டணியோடு சேர்த்து கொங்குல தான் வாங்கினாங்க. மற்ற 30 டிஸ்ட்ரிக்ட்ல தான் மீதி இதெல்லாம் வாங்கினாங்க. ஸோ அதனால வந்து தினகரனோ அல்லது அண்ணாமலையும் சேரும் பொழுது அண்ணாமலை தனக்குன்னு ஒரு இமேஜ் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஏற்படுத்திட்டார். அவரோட அதிரடி அரசியல், ஒரு பரபரப்பான அரசியலில் வந்து கொஞ்சம் ஜடாலடி அரசியல் காரணமாக அவருக்குன்னு ஒரு ரசிகர் வட்டத்தை உருவாக்கிட்டார் வச்சுக்கோங்களேன். ஆனால் உண்மையிலேயே இவர் நாளைக்கு பாஜக விட்டு போய் ஒரு தனி கடையை போட்டார்னா, தனி கட்சி ஆரம்பித்தார்னா, அந்த பாஜகவில் இருக்கிற ஒரு தத்துவார்த்த ரீதியில் பாஜக இணைஞ்சிருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் இவரை ஃபாலோ பண்ணுவானா, பண்ண மாட்டான். அவன் அந்த கொள்கையோடு அங்கே தான் இருப்பான். அண்ணாமலைக்காக வந்துருப்பான்ல, இவர் திமுக வித்து நல்லா பண்ணுறாருப்பா, இவர் மாதிரி ஆள் தேவைதான் அப்படின்னு நினைக்கிறான்ல, அவெல்லாம் இவர் பின்னாடி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது
2 பேரும் சேரும் பொழுது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக வெற்றி பெறுதோ இல்லையோ அதை டேமேஜ் பண்ணி தோல்வியடைய வைப்பாங்க. அவங்க பாஜகவை கூட சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. எங்கெங்கே அதிமுக போட்டி போடுதோ அந்த தொகுதிகளெல்லாம் அதிமுகவை தோக்கடிப்பாங்க. தோக்கடிக்கிறதுக்கான முயற்சிகள் இறங்குவாங்க. ஏன்னா அவங்களுடைய ஒரே நோக்கம் என்னென்னா எடப்பாடி கையிலேருந்து அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்பது தினகரனுடைய நோக்கம். எடப்பாடி நம்மளை பழிவாங்கிட்டார், அவர் அரசியல் இதை வீழ்த்தணும், நம்ம ஏரியாவில் நம்ம தான் அரசியலில் கோலோச்சணும், இவர் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அண்ணாமலையோட எண்ணம் ஒரு பக்கம். ஸோ 2 சேரும்பொழுது நிச்சயமாக எடப்பாடிக்கு வந்து ஒரு பிரச்சனையை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஓகே திரு கோட்டீசன், அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியுமா திரு அண்ணாமலையை? அவர் பாஜகக்குள்ளேயே இருக்க போறார் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும், இல்லை தனிக்கட்சி தொடங்குறாருன்னா எந்த முடிவை அவர் எடுத்தாலும் அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியுமா? அதாவது ஆல்ரெடி உங்கள் மேலே சந்தேகம் இருந்து தான் நீங்கள் சரியாக வருவீங்களோ கூட்டணிக்கு வரமாட்டீங்களோன்னு அந்த முடிவில் தான் தேசிய தலைமை வந்து பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து அந்த பதவியை பறிச்சிருக்காங்க. யார்கிட்ட? அண்ணாமலை கிட்ட. இந்த மாதிரி அன்றாட செய்திகள் வருது, இல்லை அவங்களுக்கும் ஏஜென்சிஸ் இருப்பாங்க, உள்ளே செக் பண்ணி பார்ப்பாங்க என்ன நடக்குது, ஏது நடக்குது, இவர் யாரை பார்க்குறாரு, இவர் எண்ணோட்டம் என்னவா இருக்குது. அது தெரிய வர பட்சத்தில் அண்ணாமலை மீதுமே பிஜேபி ஆக்ஷன் எடுக்கும். நிறைய பேர் அவங்க கட்சியில் துணை ஜனாதிபதியாக இருந்தவரே நைட்டோட நைட்டாக காலியாகி அவர் பதவி போய் தேவையே இல்லாத ஒரு தேர்தல் நடத்துகிற கட்சி. அந்த கட்சியில் கவர்னராக இருந்தவங்களே கொஞ்சம் சரியில்லைன்னு எப்பா நீ கிளம்புப்பா அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் நம்ம. ஆனால் திரு அமித்ஷா கூட்டத்திலேயே திரு அண்ணாமலை பெயரை சொன்னா ஆர்ப்பரிச்சு கைதட்டுறவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவருக்காக பாஜகக்குள்ள வந்தவங்க இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அதாவது அவங்களோட நோக்கம் என்னன்னு பார்க்கணும். உங்களை வந்து 10,000 பேர் கைதட்டுறது முக்கியமா, இல்லை எனக்கு 10 எம்எல்ஏ ஜெயிக்கிறது முக்கியமா, இல்லை அந்த 10 எம்எல்ஏ மூலமா கட்சி வலுப்பெற்று அடுத்தது நாங்கள் தொடர்ந்து இருக்கணும்ன்றது முக்கியமா? பாஜகவுடைய நோக்கம் சட்டமன்ற உறுப்பினர்களாக எண்ணிக்கையை பெறணும்ன்றது நோக்கம். ஆனா அண்ணாமலைக்காக கட்சிக்குள்ள வந்தவங்க இருக்காங்க. அவர் திமுக ரொம்ப வலுவா எதிர்க்கிறாருங்கிறதுனால உள்ள வந்தவங்க, அவருடைய அக்ரெசிவ் பாலிடிக்ஸ்க்காக வந்தவங்க. பாஜக நடவடிக்கை எடுக்குது இல்ல, பாஜகக்குள்ளேயே அவர் ஸ்டே ஆகுறாரு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும்னாலும் அவர் என்ன சொல்றாரோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா? கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அவருக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு, அவர் வார் ரூம் தனியா வச்சு நடத்துறாரு, எல்லாரையும் வந்துட்டு விமர்சனம் பண்றதுக்குன்னு பண்ணிட்டு இருக்கிறாரு. டிஎம்கே ஃபைல்ஸ் 2 என்னாச்சு? ஏன் வந்து அமைச்சர் மூர்த்தியை பத்தி எதுவுமே பேச மாட்டேன்றாரு அண்ணாமலை? இந்த கேள்வி எல்லாம் மற்றவங்க கேட்பாங்கல்ல நாள் ஆவ. அப்ப அது ஒரு பிரச்சனை. இன்னொன்னு, அண்ணாமலை ஒண்டி தான் பாஜக முன்னாள் தலைவரா? எல்முருகன் இருந்தது இல்லையா, தமிழிசை அவர்கள் இருந்தது இல்லையா, இல்லை பொன் ராதாகிருஷ்ணன் இருந்தது இல்லையா, இல்லை எச் ராஜா போன்றவர் இல்லையா? அவங்கெல்லாம் பேசாத ஒரு டோனு ஒரு டென்யூர் உங்ககிட்ட ஒண்டி தெரியுது. இப்போ எச் ராஜா கூட அவர் தானே 11% பாஜகவை உயர்த்தி காமிச்சாரு. அவங்க எல்லாம் வந்து அவர் தானே 18 உயர்த்தி காமிச்சிருக்காரு. இதுதான் இங்கதான் அங்க வார் ரூம் வருது. இவர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்துவதும் மார்க்கெட்டிங் பண்றதும் கில்லாடி. நான் வந்து நான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு பண்ணி ஒரு 18% சொல்லி சொன்னாரு. 18 எங்கப்பா காட்டுப்பா, ரிசல்ட் காட்டு, ரிப்போர்ட் கார்டை காட்டணும் போது அது எம்பி சீட்டு வரலன்னும் போது அவங்க என்ன பார்த்தாங்க, பார்க்கும்போது அவங்க கண்ணுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆளுமையா தெரியறதுனால அவங்களோட கூட்டணி வச்சுட்டாங்க. அமித்ஷா உருவாக்கின கூட்டணி தானே இது. அப்படி அண்ணாமலை அவ்வளவு பெரிய ஆளுமையும் டிடிவி தினகரன் அவ்வளவு பெரிய ஆளுமைனா எதுக்கு அந்த கூட்டணியை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமியை பிஜேபி விரும்புது? ஒன்று. ரெண்டாவது, அமமுகல இருந்து இந்த 4.5 வருஷத்துல போய் அதிமுகவில் சேர்ந்தவங்க தான் ஜாஸ்தி. அதிமுகல இருந்து எத்தனை பேர் போய் அமமுகவில் சேர்ந்தாங்க? இப்போ இதெல்லாம் அப்போ அன்னைக்கு தேதியில் 5% நீங்கள் வாங்கினீங்க. அண்ணன் பிரியன் அண்ணன் சொல்கிறப்ப 20% 20 சட்டமன்ற தொகுதியில் பாதிப்புனா அன்னைக்கு அந்த நிர்வாகி அங்கே கஷ்டப்பட்டுருப்பாங்க. தொண்டர்களை நம்ம எப்பயுமே மறந்துடுறோம். இந்த தலைவர்களை பற்றி பேசும்போது தொண்டர்களோட உழைப்பை வந்து கடந்து போறாங்க. 5% அமமுக வாங்குச்சுல்ல, ஆமா, அது அதிமுகவோட வாக்கு தானே. அது அதிமுக ஓட்டு திருப்பி மறுபடியும் 2026 வாய்ப்பு இருக்குல்ல. எடப்பாடி பழனிசாமிக்கு நஷ்டத்தை தானே ஏற்படுத்துச்சு 2021. 2021 நஷ்டத்தை ஏற்படுத்துச்சுங்க. இவர் வந்து ஒரு மாற்றம் வராரு கொங்குலனா அண்ணாமலை ஒரு 1% பிரிக்கட்டும், 2% இல்லங்க. பாதிக்கு 2024 நஷ்டம் தானே பார்லிமென்ட் தேர்தல். 2024 டேமேஜ் பண்ணாங்க. நான் சொல்றேன் இல்ல டேமேஜ் நடக்குங்க. அதை தாண்டி அவங்களும் வியூகம் எடுப்பாங்கல்ல. நீங்க இவ்வளவு உட்கார்ந்து போர்ட் ரூம்ல வேலை செய்யும் போது அந்த சைட்லயும் பண்ணுவாங்கல்ல. அந்த சைட்ல வந்து ஒரு சில கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி இன்னும் வெளியில சொல்லல. நம்ம கேட்டதுக்கு பத்திரிகையாளர் கேட்டது நான் பாத்ரூம் போன கூட உங்ககிட்ட சொல்லிட்டு போனோமான்னு கோவப்படுறாரு. அப்ப என்ன அர்த்தம்னா நிறைய விஷயத்தை அவரும் மறைக்கிறார். அவரும் ஒரு சில விஷயங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறார்.